நெக்ஸ்ட்டுப்பா நம்ம சம்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். எக்ஸாம்பிள் 5.14ல் ஏ. சரி, நம்ம நேற்று பேராபோலாவை பற்றி பார்த்தோம்ப்பா. பேராபோலாவில் 4 டைப் இருக்குது. அந்த 4 டைப்பில் ஃபஸ்ட்டு டைப் என்னதுப்பா? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4ax. அந்த ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4axங்கிற பேராபோலாவுக்கு லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் கேட்குறாங்க. லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் நமக்கு ஆன்சரே தெரியும். ஆன்சர் என்ன? 4a. 4 டைப்புக்குமே வந்து லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் 4a தான். ஆனால் அந்த 4a எப்படி வந்துச்சு நம்ம எடுத்து போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோன்னு. ஓகேப்பா. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பேராபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4ax. திஸ் பேராபோலா இஸ் ஓப்பன் என்னது ரைட் வேர்டு. லேட்டஸ்ட் ரெக்ட் எது வழியாக பாஸ் ஆகும்? ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகுமா? ஓகே. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4axக்கு ஃபோக்கஸ் என்னதுப்பா? a,0வா? ஓகே. அப்போ அந்த பாயிண்ட் வழியாக வந்து உனக்கு லேட்டஸ்ட் ரெக்டம் பாஸ் ஆகும். அதாவது இந்த எல் தான் என்னது லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம். ஓகேவா? சரி, இந்த ஆரிஜினிலேருந்து இந்த எஃப் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னதுப்பா? ஏ தானே. அப்போ தான் எஃப் வந்து a,0ன்னு போட முடியும். ஓகேவா? இது ஏ. இந்த பாயிண்ட் எல் இருக்குல்ல, இந்த எல்லுங்கிற பாயிண்ட்டுக்கு நீ கோஆர்டினேட்ஸ் பார்த்தோன்னா எக்ஸ் கோஆர்டினேட் வந்து ஏப்பா, ஒய் கோஆர்டினேட் தெரியாது. ஒய் கோஆர்டினேட் தெரியலையா, நீ ஒய்1 போட்டுக்கோ. எப்பொழுதுமே டயக்ராமில் ஒய் தெரியட்டா ஒய்1 போட்டுக்கோ, எக்ஸ் தெரியட்டா x1 போட்டுக்கோ. நமக்கு எக்ஸ் தெரியும் ஏ, ஒய் தெரியாது ஒய்1. அப்போ இந்த எல்லுங்கிற பாயிண்ட் எப்படி இருக்கும்? a,y1 இருக்குமா? a,னது y1. ஓகேவா? சரிங்க பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் தி பேராபோலா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4ax. லேட்டஸ்ட் ரெக்டம் எல் டேஸ் பாசஸ் த்ரோ என்னது எஃப் a,0 வழியாக பாஸ் ஆகுது. ஹென்ஸ் த பாயிண்ட் எல் வந்து என்னது a,y1. அதான் எக்ஸ் வந்து ஏ, ஒய் தெரியாத ஒய்யை ஒய்1 வச்சுருக்கோம். ஓகேவா? ஓகே. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4ax. அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 1 எது வழியாக பாஸ் ஆகுது? a,y1 வழியாக பாஸ் ஆகுதா? அப்போ ஈக்குவேஷன் 1ல் எக்ஸுக்கு ஏன் போடு, ஒய் இருக்கிற பிளேஸில் ஒய்1 போடு. அப்போது ஒய்க்கு ஒய்1 போட்டால் ஒய்1 ஸ்கொயர் ஆயிருமா? இஸ் ஈக்குவல் டு 4a இன்ட்டு எக்ஸுக்கு போகிற என்னது ஏ இன்ட்டு ஏ என்னதுப்பா? ஏ ஸ்கொயர். அப்போ 4a ஸ்கொயர் ஆயிருமா? அப்போ ஒய்1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax ஸ்கொயரா? அப்போ தேர் ஃபோர் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு. அப்போ ஒய்1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4க்கு 2 ஏ ஸ்கொயருக்கு ஏன் ஆயிருமாப்பா? அப்போ ஒய்1 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2a வரும். அதாவது ஒய்1 இஸ் ஈக்குவல் டு 2a அண்ட் ஒய்1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2a வருமாப்பா? அப்போ தேர்ஃபோர் த எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி எல்ஆர் என்னது லேட்டஸ்ட் ரெக்டம் எல் வந்து a,y1. எல் டேஷ் வந்து என்ன போகிறோம்? a, இங்கே பாரு a,2a வருமா? ஏன்னா y1 வந்து 2a. இங்கே என்ன வரும்? a,-2a வரும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து y வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம் 2a அண்ட் -2a. இது ஏன் -2a? இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ ப்ளஸ் மைனஸு. இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ப்ளஸ் ப்ளஸ். அப்போ a,2a a,-2a. அப்போ லென்த் பாரு y1 ஒரு 2aவா, இதுவும் ஒரு என்னது 2aவா? அப்போ 2a + 2a ஆன்சர் என்ன? 4aவா? அப்போ தேர்ஃபோர் லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் எல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்னது 4a. 2a + 2a. ஏன் சார் இல்லை -2a வருது? ஏன் சார் 2a போட்டிருக்கேன்? லென்த் இஸ் கேனாட் பி என்னது நெகட்டிவ். அப்போ 2a + 2a என்னது 4a. அப்போ லென்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் of the parabola y square is equal to 4ax is 4a units. ஓகேங்களா? அடுத்து 5.14ல் பி. உனக்கு ரெண்டுமே புக்கில் வந்து 5.14 தான் கொடுத்துருப்பான்பா. நீ ஒன்றில் ஃபஸ்ட்டு சம் ஏன்னு வச்சுக்கோ, இல்லை பின்னு வச்சுக்கோ. ஓகே. இந்த சம்மில் என்ன எடுக்கான்னா ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பேராபோலா ஹூஸ் ஃபோக்கஸ் வந்து -√2,0 அண்ட் டைரக்டிஸ் x is equal to √2ன்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அதாவது ஃபோக்கஸும் டைரக்டிஸும் கொடுத்து ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி பேராபோலான்னு கேட்குறான்ப்பா. இங்கே பாரு, ஃபிக்ஸ்டு லைன் டைரக்டிஸா x is equal to √2ன்னு வச்சுக்கலாமா? ஓகேவா? ஃபோக்கஸ் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் -√2,0. P of x, y is the moving point on the என்னது பேராபோலா. ஓகேவா? சரி, இன்னிய பேராபோலா கிவன் எழுதிக்கோ, ஃபோக்கஸ் அண்ட் டைரக்டிஸ் எழுதிக்கோ. P of x, y b என்னது மூவிங் பாயிண்டா பை த டெஃபினிஷன். ஓகே. பேராபோலாவில் டெஃபினிஷன் என்னதுப்பா? f/pm is equal to e வெளியே என்னது 1. பேராபோலானாலே எசென்ட்ரிசிட்டி e is equal to 1. அப்போ pm மட்டும் கிராஸ் மல்டிப்ளை fe is equal to pm. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு fe ஸ்கொயர் is equal to pm ஸ்கொயரா? fe ஸ்கொயருங்கிறது என்னதுப்பா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 பாயிண்ட்ஸா? இது f இது b. ஃபார்மை போடு. fe ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். அப்போ x + √2 the whole ஸ்கொயரா ப்ளஸ் y - 0 the whole ஸ்கொயரா இஸ் ஈக்குவல் டு pm ஸ்கொயர். pmங்கிறது என்ன அப்படின்னா பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் அண்ட் தான் இந்த லைன். ஃபார்முலா என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ் lx + my + n டிவைடட் பை √l ஸ்கொயர் + m ஸ்கொயர் தான் ஃபார்முலா. pmக்கு ஃபார்முலா. இப்போ pm ஸ்கொயர்னால என்னென்ன வரும்? ஸ்கொயர் வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ்
அந்த என்னது லைன் எழுதிக்கோங்க. லைன் என்னது எக்ஸ் இஸ் ஈக்குவல் ரூட் டூவா, அப்போ ரூட் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ரூட் டூ, அப்போ எக்ஸ் மைனஸ் ரூட் டூ டிவைட் பை எல் ஸ்கொயருங்கிறதுப்பா. எல்லுங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், அது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எழுதணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து ஒன்றா, அப்போ 1 ஸ்கொயர். இதில் ஒய்யே இல்லை, அப்போ விட்டுரு. ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கப்பா. a plus b the whole square, x square plus 2 into root 2x 2 root 2x plus y square is equal to இங்கே என்ன வரும், x minus root to the whole square. சார் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிருக்கும். இதை அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். a minus b the whole square, x square plus 2 minus 2 root 2x. இந்த x square கேன்சல் ஆயிரும், இந்த 2 1 2 1 ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகும் ரெமெடி மட்டும் கேள்வாங்க. 2 root 2x plus y square is equal to minus 2 root 2x. இந்த ப்ளஸ் 2 root 2x அந்த போனால் மைனஸ் 2 root 2x. அங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, minus 2 root 2x இருக்குது. அப்போ minus 2 root 2x minus 2 root 2x, that is என்னது minus 4 root 2x. y square is equal to minus 4 root 2x is the required equation of the parabola. Okay.